ஹலோ வலிக்கண்ணம்மா, குட் மார்னிங். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க வாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? காலையில் ஃப்ரெஷ்ஷாக காஃபி குடிக்கலாம், பால் ஊற்றி காய்ச்சலாம். ஆவின் பாலா? ஆமாம், ஆவின் பால். ஆவின் பால் தயிருக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு சூரிய பகவான் உங்கள் மூஞ்சியில் இருக்கிறார். ஆமாம், சூரிய பகவான் மூஞ்சியில் தான் அடிக்கிறார். சாமிக்கு நைவேதனம் பண்ணணும். நாட்டு சர்க்கரை. நீங்கள் மார்னிங் டிஃபன் மம்மி? மார்னிங் டிஃபன் தான். நீ பிரியாணி விடுங்கிறியே. காலையில் பிரியாணி போட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனை குழம்பு வச்சுவிட்டு மத்தியானத்துக்கு சும்மா வெள்ளை ரைஸ் வச்சுவிட்டு அதை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஒரு வழியா. இல்லை காலையில் பூரி போடுவோமா? எது வேணாலும் பண்ணு. பூரி போடுறோன்னா பூரி போடலாம். பிரியாணி வேணால் பிரியாணி, இல்லைன்னா பூரி. பிரியாணிக்கு மல்லி புதினாவெல்லாம் வாங்கணும். மல்லி புதினா, இஞ்சி கிடக்கு. மல்லி புதினா, சிக்கன் வாங்கணும். சிக்கனா மட்டன் வாங்குவோமா? வேண்டாம். என்னால மட்டன் சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே பிடிக்காது. சிக்கனுமே சாப்பிட மாட்டேன் நான். ரொம்ப சாப்பிட்டானதாக இருந்தால் பரவாயில்ல. எனக்கு அதெல்லாம் சாப்பிட வயசு காலத்துல ஒன்றும் கிடைக்கல, சாப்பிடல. இப்போ வயசான காலத்துல கிடைச்சா நம்மளுக்கு சாப்பிட முடியல. இதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட தத்துவம் இதான். நாங்கள் வயசுலலாம் சாப்பிடணும்னா பிள்ளைகளுக்கு கொடுத்துக்குவோம், நம்ம சாப்பிட வேண்டாம்னு பிள்ளைன்னு பிள்ளைகளுக்கே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிடுவோம், சரி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம் சாப்பிடுவோம்னாக்க நமக்கு நம்ம உடல்நிலை சாப்பிட முடியல. அவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம விரும்பும் போது எதுவும் கிடைச்சாதான். நமக்கு தேவையில்லாத நேரத்தில் அது கிடைச்சா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படித்தானே? எதுவும் நம்ம ஆசைப்படையில கிடைக்கணும். ஆசைப்படையில கிடைச்சாதான் அதுக்கு பிரயோஜனம். அப்போல்லாம் வாங்கும்போது எதா இருந்தாலும் பிள்ளைகளுக்குன்னு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதே கிடையாது. இதாக கடிக்க முடியும், சிரமமாக இருக்கு. ஸ்நாக்ஸுமே ஸ்மூத்தாக உள்ளதான் திங்க முடியுது. அதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உடம்பு பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. உடம்பு பார்த்துக்கிறதுன்னு வயசுங்கிறது ஆகிட்டு தானே இருக்கு. கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கிட்டா கூட நல்ல இல்லை. பேஸ்ட் நம்ம நல்ல பேஸ்ட் போட்டு விளக்குனா பல்லு அவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆகாவரியாக அந்த விளம்பரம் கொடுக்குற பேஸ்ட்டுகளை விளக்கவே விடாது. இந்த விளம்பரம் கொடுக்காத பேஸ்ட்டுங்க பரவாயில்ல. அது நம்ம குறிப்பிட்டெல்லாம் சொல்லக்கூடாது வீடியோவில். ஒரு சில பேஸ்ட்டுகள்லாம் நல்லா இருக்கு, அதுக்குள்ள போட்டிருந்தா நான் முன்னாடியே அதை போட்டு விளக்கியிருந்தேன்னா எனக்கு பல்லு இவ்வளோ தூரம் பூச்சி ஆகிருக்கு, அது போயிருக்காது. அதே இப்போ இதில் வீடியோவில் சொல்லுது, வெறும் பிரஷ் வேணாலும் பண்ணலாம், இந்த மாதிரி ஆகாவரி பேஸ்ட்லாம் போட்டு விளக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. நீ வேற கோல்கேட்லாம் போட்டு விளக்குறீங்க.
கொழுக்கேட்டெலாம் போட்டு விளக்கவே கூடாது. அக்கேஷனலாக எங்கேயாவது போக இல்லை, அப்புறம் அதை தானே வாங்கிட்டு அதை விளக்கவே கூடாது. அது சும்மா வெறும் ப்ரஷ் பண்ணலாம். கையில் கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம். கொழுக்கேட் போடுறவங்க பூரா எல்லாருக்கும் வாய் சொத்தையாதே இருக்கு. சென்சோடைனா நம்ம வாங்குறது என்ன? சென்சோடை நல்லா இருக்கு. இந்த கிராம்பு பேஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் முட்டைகளுக்குன்னா பல்லு நல்லா உறுதியாக நல்லா இருக்குமே. பூச்சி வரல, மெயினாக பூச்சி பல் வரல. பூச்சினால தான் எனக்கு இத்தனை பல்லும் எடுத்தது. பூச்சி பல்லுன்னு தான் அத்தனை பல்லும் எடுத்தது. எத்தனை பல் எடுத்தீங்க? கிட்டத்தட்ட 6-7 பல் எடுத்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட் போட்டு விளக்கிட்டு தான் பல்ல எடுக்காம இருக்கேன். அதுக்கு முன்னாடி பல்லு பொழுதன்னைக்கே எடுத்த மணி தான் வள்ளி வேற உச்சுன்னு போயிடும். பல்லு வலி வேற. அதுவா விழுகாதா? பல்லாம் அதுவா விழுக. ரொம்ப வயசாயிடுச்சுன்னா விழுங்க. எனக்கெல்லாம் எடுத்தது 6-7 பல் எடுத்தாச்சு. நம்ம ஆயாட்டில் இருக்கையெல்லாம் போகும்னா பல் எடுக்க. ஆமாம். ஜெயராமனா? ஆமாம், ஜெயராம். ஆமாம், பிருந்தாவனத்துக்கிட்ட இருக்காரு. பேஸ்ட் நல்ல பேஸ்ட் போட்டு விளக்குனா பல்ல எடுக்க வேண்டியதில்ல, பூச்சி பல் வராது. அதெல்லாம் இப்பதான் தெரியுது, காலம் கடந்து தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். வயசுல அதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் தான் பேசும்போது இந்த நிஜாமாக்கெல்லாம் நினைச்சு இந்த பேஸ்ட் போட்டு விளக்குங்காச்சு பல்ல எல்லாம் கெட்டாது அப்படின்னுச்சு. பூச்சி வராது. நான் அது போட்டதுக்கு அப்புறம் ஒரு பல் கூட இது வரல, பூச்சி பல் வரல. பூச்சி இருக்கிறது கூட ஒன்றும் பண்ணல, இருக்க பூச்சி பல் கூட. பேஸ்ட் நல்ல பேஸ்ட் போட்டு விளக்கணும். இல்லைனாக்கா வெறும் ப்ரஷ்ஷே ப்ரஷ் பண்ண வேண்டியதான். அப்படி ப்ரஷ் பண்ணணும். அதனால தான் பல்லு இப்போ கடிக்க முடியல. இந்த பல்லெல்லாம் பூச்சி தான் இருக்கால இருக்கிறதெல்லாம் பூச்சி பல்லு தான், பூச்சி அரைச்சி பூச்சி. சரி, சாமிக்கு போய் நிவேதியம் பண்ணிட்டு வருமா? வாங்க போகலாம் சாமிக்கு. ஆல்ரெடியே விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இது வெள்ளனாவே விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு குட்டியாக 2 சமைச்சிருக்கீங்களா? அது என்னது? எது? அந்த இதுலையா கட்டையில் இருக்க, கட்டையில் விளக்குக்கு பக்கத்தில் இங்கனையா விளக்கு இருக்குல்ல? இதுவா? இது பிள்ளையாரு. இது இவர் குபேரர். குபேரர் இது மரத்தால் உள்ள குபேரர். இது வெள்ளி பிள்ளையார் உள்ள தூண்டு. வெள்ளி பிள்ளையார் பச்சரிசியில் இருக்கார். இது அன்னபூரணி தாய். காசு வச்சிருக்கேன், 5 ரூபா காயின் வச்சு. அவங்க 2 பேரும் அரிசிக்குள்ள இருக்காங்க. 5 ரூபா காயின் வச்சு. இதுவும் அன்னபூரணி தான். இதுவும் அன்னபூரணி. இது காசிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது. இது பசுமாடு. பசுமாடு 2 பசுமாடு. மகாலட்சுமி. சரி வாங்க அங்கே போகலாம். இங்கே இப்போ தான் விளக்கு ஏற்றுறீங்க மம்மி? இங்கே இப்போ தான் ஏற்றுறேன். எல்லாரும் சாமி கும்பிடுங்கள். எல்லாரும் சாமி கும்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்ல ஆசை அருளுங்கள்.
நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும். இப்போ கரண்டி இதுலேயே போட்டால் கரண்டி சுடுது. பித்தளை கரண்டியா? இதே மரம் போட்டோம்னா சுடாது. மரக்கரண்டி இருந்தால் சுடாது. பித்தளைன்னா உடனே சூடு சூடு ஏறுது. சட்டிக்கு ஏறுதோ இல்லையோ இதுகளுக்கு எரியுது. பித்தளை கரண்டி அந்த கரண்டி எங்கேயும் வாங்கினீங்க? இதெல்லாம் எனக்கு ஆயா வச்சு. எங்க குட்டியாக இருக்கு. குட்டியாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்குல்ல. நீளமாக கொஞ்சம் கரண்டியோட காம்பு நீளமாக இருக்கு. இது மாதிரி இப்போ விற்கிது, சில்வரில் விற்கிது. இதெல்லாம் திருச்சியில் விற்கிது, பெரிய கடைகள்லாம் விற்கிது. அந்த காலத்தில் மங்கு சாமான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் மங்கு சாமான் இந்த தட்டுலாம் மங்கு. இங்கே ஒரு மங்கு தட்டு. மங்கு சாமான்லாம் நிறைய புழங்குவோம் அந்த காலத்துலலாம். இப்போ இந்த ஒரு மூடிதான் புழங்குறேன். மங்கு சாமான்லாம் இருக்கும் அந்த காலத்தில். மங்கு சாமான்னா அது என்ன உடையாதா? கீழே விழுந்தா அந்த மங்கு கொட்டி போயிடும். இந்த மங்கு கொட்டி தான் இந்த இடமெல்லாம் கருப்பாக இருக்கு. இது அடியில் இரும்பு தான் போல, மேலாப்புல மங்கு. அது எதுக்காக சில்வர் சொன்னா இது தெரியல. அந்த காலத்துல இது ஒரு செட்டு வைப்பா கல்யாணத்துக்கே மங்கு சாமான். அது கொட்டுனது இந்த இடம் எல்லாம் கருப்பா இருக்கு பாரு. அது மேல இந்த கோட்டிங் சில்வர் இது இரும்பு மேல கோட்டிங்னு நினைக்கிறேன். மங்குல பெரிய சட்டி தட்டு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டேன். நல்லா அதெல்லாம் நல்ல விலைக்கு எடுப்பாங்க வியாபாரி. அப்போ ரேட் நல்லதுனால தானே நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க. ஆனால் யாருமே புழங்குறது இல்லை. அது பர்மாக்கார புழங்குவான்னு நினைக்கிறேன். மங்கெல்லாம் பர்மாக்கார யூஸ் பண்ணுவார். அப்போல்லாம் நம்ம ஆளுகெல்லாம் பர்மாவில் தான் எல்லாரும் சம்பாதிப்பாங்க. பர்மாவில் தான் கடை வச்சுருப்பாங்க. இப்போ சிங்கப்பூர் போகிற மாதிரி. இப்போ சிங்கப்பூர் போகிற மாதிரி. அப்போ பர்மா அது நிறைய நம்ம வீடுகள்லாம் பர்மாவிலேருந்து கொண்டாந்து தேக்கு தான். பர்மா தேக்குன்னு தேக்கையே சொல்லுவாங்க. பர்மா தேக்கு அது நல்லா இருக்கும். பர்மா தேக்கு நீ காலையில் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பிரியாணினா பிரியாணி, இல்லைன்னா பூரி, இல்லைன்னா பூரி, உருளைக்கிழங்கு வச்சு பூரி. வாங்க டீ சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம். இனிமேல் டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி டிஃபன் ரெடியா? பிரியாணி செஞ்சாச்சு பாரு. ஸ்பெஷல் பிரியாணி. எங்கள் மம்மி போடுற பிரியாணி நல்லா இருக்கும் மக்களே. சிக்கன் பிரியாணி, பாசமாக சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, அதில் முட்டை 3 அவிச்சு விட்டுருக்கேன். சிக்கன் குழம்பு தேங்காய் அரைச்சத்தில் எங்கள் 2 பேருக்கு தானே, அதனால் சும்மா பிரட்டின மாதிரி வச்சுட்டேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம்.